ஷலோம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதங்களிலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆமேன். அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தி ஜீவன் தந்தி. நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். அமர்ந்திருப்பேன் அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தி ஜீவன் தந்தி. நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். வாருங்கள் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்பா, இந்த நாளை நாங்கள் காணும்படி நீர் கிருபை கொண்டதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களோடு தங்கியிருந்து பல அனுபவங்கள் மத்தியிலே எங்களை நீர் வழிநடத்தி நல்ல நித்திரை கொடுத்து இந்த புதிய கிருபை நிறைந்த நாளை எங்களுக்கு நீர் படைத்து கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஜீவனுக்காக நன்றி ராஜா. எங்களை எழுப்ப செய்ததற்காக நன்றி. இதோ நாங்கள் உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தில் காத்திருக்கையிலே
ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க, துதிக்க, ஸ்தோத்திரிக்க, நமஸ்கரிக்க, உம்மை ஆசீர்வதிக்க, உம்முடைய சித்தம் இவைகளிலே தங்கியிருக்கும்படி நாங்கள் காத்திருக்கோம். வாரும் பிதாவே, வாரும் குமாரனே, வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய திருத்துவ நாமத்தை எங்கள் மத்தியிலே, எங்கள் ஆராதனையிலே நீர் முடிசூட்டிக் கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லையெங்கும் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 ஆராதனை
அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அப்பனே உமக்கு தந்தேன். Yeah. Come on. Let's celebrate it. பாரபட்சம் பாராத தேவனை உயர்த்துவோம். அல்லேலூயா பாடி கொண்டாடுவோம். அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஓஹோ வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். அல்லேலூயா துதி உமக்கே. Come on. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. கை நீட்டி தூக்கி விட்டி உயரத்தில் என்னை வைத்தி பிள்ளையாய் மாற்றி விட்டி நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டி சாம்பலை போக்கி விட்டி சிங்காரம் தந்து விட்டி நிரந்தரமாய். கை நீட்டி தூக்கி விட்டி உயரத்தில் என்னை வைத்தி பிள்ளையாய் மாற்றி விட்டி நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டி சாம்பலை நீக்கி விட்டி சிங்காரம் தந்து விட்டி நிரந்தரமாய். அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. பாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஓஹோ பாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். Sing it, hey. Hallelujah துதி உமக்கே. Hallelujah துதி உமக்கே. Come on. Hallelujah. Hey, 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 hey. Hallelujah துதி உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை
நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே 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 எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர் உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர் தூயவரே என் துணையாளரே துதிக்க பாத்திரரே தூயவரே என் துணையாளரே துதிக்க பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா இயேசு ராஜா என் பலனானீர் எதற்கும் பயமில்லையே இயேசு ராஜா என் பலனானீர் எதற்கும் பயமில்லையே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியை துதித்திடுவேன் ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியை துதித்திடுவேன் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே 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 அவருக்கு தந்தருளினார் God we bless your name எல்லா நாமத்திற்கும் மேலானவர் எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர எல்லா நாமத்திற்கும் மேலானவர் எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர உம்மை போல் வேறு தெய்வமில்லை உம்
என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்தில் சொன்னார், களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். அருமையான நண்பர்களே, இந்த கடைசி காலத்தில் ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிற இந்த கடைசி நிமிடத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கூட்டத்தை அவருக்காக ஆதாயப்படுத்துகிறதான பணியிலே இந்த நாளிலே ஆண்டவரை பார்த்து சொல்லுவீர்களா, ஆண்டவரே என்னையும் நீர் பயன்படுத்தும், என்னை உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறேன். Use me, O Lord, for your glory. குயவனை உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனை உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா, ஆண்டவரே தருகிறேன் உம் கையிலே. தெய்வமாக இயேசுவே, உம்மையை எனக்காக கொடுத்தீரே, எண்ண முடியாத அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்தீரே. விலையேறப்பட்ட ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்தீரே. உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய் என்று ஆண்டவர் நம்மை கேட்பார் என்றார். ஆண்டவருக்கு என்ன பதிலை சொல்ல போறார்? உம் சேவைக்காய் என்னை தருகிறேன், வனைந்திடும் உம் சித்தம் போ. உம் சேவைக்காய் என்னை தருகிறேன், வனைந்திடும் உம் சித்தம் போ. உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே, உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே. உருவாக்குமே என்னை உருவாக்குமே, சொல்லுவோம் என்னை உருவாக்கும் ஆண்டவரே. அவருடைய கரத்திலே அருகிறேன் அருகிறேன், உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உன் பாதத்தில் என்னை. தெய்வமே, பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமா என்னை நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே, என்னை எடுத்து பயன்படுத்தும். குயவனை உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே இதோ அடியேன் என்று ஒப்புக் கொடுக்கிறதான, என்னோடு பாடுகிறதான ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களிலே எடுத்து என் இயேசு பயன்படுத்துவீராக. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொன்னவரே, ஏற்ற காலத்திலே நான் இதை தீவிரமாய் நடப்பேன் என்று சொன்ன கர்த்தரே, என்
உடைய தேவனுடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாயிருப்பாய் என்று சொன்னவர் நம்முடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துவீராக. Use them for your glory, O God. We thank you, we thank you, we thank you, we thank you, Lord. ஆமாம் ஆண்டவரே, நீர் பெரியவர், பெரியவர் ஆண்டவரே, மகத்தானவர், வல்லமையானவர். நீரே பாத்திரர். கனத்தையும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் ஆராதனையும் பெறுவதற்கு நீர் ஒருவர் மாத்திரமே பாத்திரர் ராஜா. உம்மை துதித்து வணங்குகிறோம், உம்மை கும்பிடுகிறோம் அப்பா. நீர் எங்கள் ரட்சகர், நீர் எங்கள் கர்த்தர். எங்கள் காலமும் நேரம் உம்முடைய கரத்தில் இருக்கிறபடியால் நன்றியோடு 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 நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா. தேவன் தாமே இந்த நாளிலே எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி. எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். பாவம் செய்தவன் ஒருவனும் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை. எல்லோரும் பாவம் செய்து உம்முடைய மகிமை விட்டு விலகி இருக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம். தேவன் தாமே எங்கள் மேல் இரக்கம் கொண்டு எங்கள் பாவங்களை மன்னித்து உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை சுத்திகரித்து உம்மோடு நீர் சரியான உறவுக்குள்ளே எங்களை சேர்த்து கொள்ளும் ராஜா. ஹல்லேலூயா. எங்கள் தேவைகளெல்லாம் நீர் அறிந்திருக்கிற தேவன். இந்த இக்கட்டான குழப்பமான இந்த ஆபத்தான சூழ்நிலையில் தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரும் நீர் கண்மணி போல காத்து வருவதற்காக நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம். பலர் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே பலவீனமாய் சுகவீனமாய் இருப்பதை நீர் அறிந்திருக்கிற தேவன். குறிப்பாக இந்த நாளிலே ஆண்டவரே செல்வராணிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகள் ஆண்டவரே அந்த குவாரண்டைன் சென்டரில் இருக்கும்போது தேவன் தாமே உம்முடைய பாதுகாப்பு ஆண்டவரே முழு சுகம் பெற்று திரும்புவதற்கு நீர் உதவி செய்தருளும். தம்முடைய 2 பிள்ளைகளோடு நீர் தங்கியருளும் ராஜா. உமாவுக்காக ஜெபிக்கிறோம், குமரேசனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஷாம்ரான், ரேச்சல், ஆஸ்தருக்காக ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய சுகம் இவருக்கு மேல் தங்கட்டும் ராஜா. ஆண்டவரே இந்த வேளையில் விசேஷமாக பாஸ்டர் மைக்கேல் லியோவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமை ஊழியக்காரன் இந்த நாளிலே அந்த கிரிட்டிக்கல் நிலையிலே காண்பது நீர் அறிந்திருக்கிற தேவன் ராஜா. அவரை நீர் சந்தித்தருளும், சுகப்படுத்தும். பாஸ்டர் டேனியல் சுப்ராவுக்காக ஜெபிக்கிறோம். பாஸ்டர் ஏரிக் ஜெயபாலனுக்காக ஜெபிக்கிறோம். பாஸ்டர் ஆண்டவரே அபிகேல் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே இவர்கள் மேல் இரக்கம் கொண்டு முகமுகமாய் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. பாரமான இந்த நாட்களிலே ஆண்டவரே அன்பு மக்களே நீர் ஆறுதலாக ஆண்டவரே நீர் சமாதானத்தை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எங்கள் போக்கிலும் வரத்திலும் எல்லா சம்பாஷங்கள் உறவு தொடர்புகளிலும் அன்பானவர்களே பத்திரமாய் நீர் வைத்து கொள்ளும் அப்பா. ஹல்லேலூயா. சிறு பிள்ளை முதல் கொண்டு வாலிபர், இளமுதியோர், முதியோர்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சபையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறபடி இந்நாள் மட்டும் ஆண்டவரே உம்முடைய திருச்சபையை நீர் காத்து வருகிறீர். எங்கள் சபை ஊழியங்கள், சபை நிர்வாகம், சபை பொருளாதாரம் ஒவ்வொன்று நீர் காத்து கொள்ளும் ராஜா. எங்கள் தேசத்தின் இந்த கோவிட் சிச்சுவேஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்று கூட ஆண்டவரே அதிகமான எண்ணிக்கை பாரம் கொண்டு ஜெபிக்கிறோம். இது நிமித்தம் எங்கள் பாவங்களை மன்னித்து இரக்கம் கொண்டு எங்கள் தேசத்தை நீர் விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறோம் ராஜா. எங்கள் தேசம் மாத்திரமல்ல ஆண்டவரே, பல தேசங்கள் உலகம் முழுவதிலும் பாதிக்கப்பட்டதை நீர் அறிந்திருக்கிற தேவன் ராஜா. உமக்கு அறியாமல் உம்முடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் நடக்காது ராஜா. நாங்கள் அடிக்கடி ஜெபிப்பதை போல எங்கள் சூழ்நிலையை நாங்கள் பார்ப்பதை விட உமையே நாங்கள் பார்க்கத்தக்க நீர் உதவி செய்திருளும். நீர் இன்னும் கிரியை செய்து கொண்டு இருக்கிறீர். ஹல்லேலூயா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலே எங்கள் தேசத்தின் மேல் ஒரு சமாதானத்தை
தலைமத்துவம் விதத்திலும் அரசியல் விதத்திலும் அப்பா நீர் உம்முடைய சித்தத்திலே வழிநடத்துமாறு நாங்கள் காத்திருந்து ஜெபிக்கிறோம் ராஜா. ரவாங் பகுதியிலும் புக்கெட் புருந்தோங் பகுதியிலும் அன்பான பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீர் கண்மணி போல காத்துக்கொள்ளும், வழிநடத்தும் ராஜா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்களை வழிநடத்தும் ராஜா. உம்முடைய பரிசுத்த இரத்த கோட்டைக்குள்ளே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மறைத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவதே போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். பிறருடைய குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையவைகளே, ஆமேன். ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனி ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனி ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனி ரத்தம் ஜெயம், எதிரியை புறத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், எதிரியை புறத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனி ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், நமக்கு சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனி ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவான்
மாற்றிடும் ரத்தம் ஜெயம், பலவான மாற்றிடும் ரத்தம் ஜெயம். ஓஹோ ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம். நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம். நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம். நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம். ஓஹோ ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம். பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம். ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம். ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம். ஓஹோ ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஓஹோ ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், ஆஹா ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஷலோம். மறுபடியும் உங்கள் ஒவ்வொருவரையும்
இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு இந்த ஆராதனைக்கு வரவேற்கிறோம். தேவன் தாமே இந்த ஆராதனை மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் ஆசீர்வதிக்க அடியேன் ஊழியக்காரனுடைய ஜெபம். ஊழியங்கள் வழக்கம் போல் நடைபெறும். சபை பள்ளி இன்றைய நடைபெறும். செவ்வாய்க்கிழமை 24ஆம் தேதி நம்முடைய ஜீவை குழுக்கள் சில கூடும், அதிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். புதன்கிழமை 25ஆம் தேதி புக்கெட் புருந்தோங் ஜெப நேரம் நடைபெறும். புக்கெட் புருந்தோங் பகுதி உள்ளவர்கள் இந்த ஜெப ஐக்கியத்திலே கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். 27ஆம் வெள்ளிக்கிழமை நம்முடைய ஜெப நேரம். இந்த ஜெப நேரத்தில் சபையார் முடிந்தவர்கள் நீங்கள் கூட வேண்டும். இது அவசியம், தேவை. ஆக உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். வாருங்கள், நமக்காக, நம் சபைக்காக, குடும்பத்திற்காக, தேசத்திற்காக ஜெபிக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. வந்து கலந்து கொள்ளுங்கள். அடுத்த வாரம் 29ஆம் தேதி LCEC நடைபெறும். இது லோக்கல் கான்ஃபரன்ஸ்க்கு இடையிலே நடைபெறுகிற ஒரு இறுதி கூட்டம். அதை தொடர்ந்து பிரியமானவர்களே 5ஆம் தேதி, அதாவது முதல் வாரம் செப்டம்பர் மாதத்தில் நம்முடைய பிரதிஷ்டை ஞாயிறு. இந்த பிரதிஷ்டை ஞாயிறிலே ஷா அலாம் தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபை கட்டட நிதிக்கென்று நம்முடைய காணிக்கை அனுப்பப்படும். 5th September is dedication Sunday and our offering shall go towards the TMC Shah Alam building project. 12 செப்டம்பர் நம்முடைய 2வது ஸ்தல சபை பொதுக்கூட்டம் நடைபெறும். 12th September our second local conference will take place. 22ஆம் தேதியிலிருந்து, அதாவது இன்றிலிருந்து 28ஆம் தேதி நம்முடைய மெத்தடிஸ்ட் பெண்கள் சுய வெறுப்பு ஜெபவாரம் நடைபெறும் என்று அறிவிக்கிறேன். இந்த வாரம் பிறந்த நாட்கள் ஜெயமேரி சாமி பிள்ளை, நிர்மலா, ரூத் ராஜ் இவர்களுக்கு நம்முடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நம்முடைய ஜெப குறிப்புக்கு பிரியமானவர்களே, செல்வராணி வந்து நம்முடைய ஜபா ஹோமில் இருக்கிற ஒரு குடியிருப்பினர். அவர்களுக்கு COVID-19 கிடைத்து இப்பொழுது குவாரண்டைன் சென்டரில் இருக்கிறாங்க. அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவங்களுடைய பிள்ளைகள் விக்டர், நம்முடைய விக்டருடைய தங்கச்சி, 2 குழந்தைகள் ஹோமில் இருக்கிறாங்க. அவர்களுக்காக ஜெபம் செய்யும்படி தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். இந்த நாட்களிலே பிரியமானவர்களே, அநேக போதகர்மார்கள் COVID-19 கிடைத்திருக்கிறது. சிலர் கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறாங்க. நான் முன்பு ஊழியம் செய்த இடம் சுங்கைப்டானியிலே பாஸ்டர் மைக்கேல் லியோ என்பவர் இப்போ ஐசியூவில் இருக்கிறாரு. அவருக்காக ஜெபம் பண்ணுவோம். மேலும் டேனியல் சுப்ரா என்கிற ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணுவோம். எரிக் ஜெயபாலன் என்கிற பாஸ்டர், எரிக் ஜெயபாலன் வந்து என்னுடைய சொந்த தம்பியின் மகன், கிளாங்கில் ஊழியம் செய்கிறாரு. அவருடைய சுகத்திற்காக நாம் ஜெபம் செய்வோம். மற்ற ஊழியக்காரர்கள் உங்கள் மனதுக்கு வந்தால் நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாருங்கள், ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இப்பொழுதும் கூட நாங்கள் உம்முடைய வார்த்தைக்குள்ளே பிரவேசிக்கும் போது ஆண்டவரே, இந்த நாளும் அருட்பணியை குறித்து நாங்கள் சிந்திக்கும் போது எங்களோடு நிறைய இடைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எத்தனையோ இரத்த சாட்சிகள் உமக்கென்று மரித்ததை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஒருவரை காண்கையில் அப்பா, நீர் வைத்திருக்கிற சித்தம் என்னவென்று தெளிவான விதத்திலே எங்களை உம்முடைய பரலோக ஆசீர்வாதத்தின் மூலம், உணர்த்தல் மூலம் எங்களோடு பேசும். உம்முடைய நாமத்தை எங்கள் தியானத்திலே நீர் மகிமைப்படுத்தி கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.
Friends, I hope you had to watch the short video clip that I had sent to the church group. The title was Through Gates of Splendor. It is a biography of a missionary from America to South America. How he tried to reach the people, a certain group of people, but was killed in doing so. அந்த வீடியோ கிளிப் நான் அனுப்புனதை நீங்கள் பார்த்திருப்பீர்களானால் அது ஆங்கிலத்தில் இருந்தாலும் கூட நீங்கள் அதை பார்த்திருப்பீர்களானால் இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்ற சில காரியங்கள் உங்களுக்கு இன்னும் தெளிவான விதத்தில் உங்களுக்கு புரிந்து கொள்ளும். பரவாயில்லை, பார்க்கலன்னா பரவாயில்ல, நாம் பார்ப்போம். இன்றைக்கு பிரியமானவர்களே, தொடர்ந்து அருட்பணி தருவாயிலே ஜிம் எலியட் என்கிற ஒரு மிஷனரி கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாய் மரித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். டுடே இஸ் அ பயோகிராஃபி ஆஃப் ஜிம் எலியட், who was a martyr for Christ, who died for the cause of Jesus Christ. 1956 ஆண்டிலே 2 ஜனவரி ஜிம் எலியட் 29 வயசு. அவரும் 4 மற்ற மிஷனரிமாரும் இக்வாடோ என்கிற ஒரு நாட்டுக்கு, இக்வாடோ என்கிற நாடு சவுத் அமெரிக்காவில் இருக்கிறது. அந்த இடத்துல ஓக்கா இந்தியர்கள் என்கிற அந்த கோத்திரத்துக்கு ஊழியம் செய்த அவர்கள் சென்றார்கள். சுமார் 3 வருஷம் அவர்கள் அந்த ஓரியன்டேஷன், எப்படி அந்த மக்களிடத்தில் அவர்களை பழக்கப்படுத்தி கொள்ளலாம் என்பதை குறித்து ஆயத்தம் செய்து காடுகளெல்லாம் சென்று அவர்கள் திட்டமிட்டு ஜெபித்து ஆயத்தமாயிருந்து சென்றார்கள். த ஓக்காஸ் என்கிற இந்த கோத்திரம் பிரியமானவர்களே பயங்கரமான ஒரு கூட்டம். அவர்களுக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் அன்சிவிலைஸ்ட், படிப்பு கிடையாது, காட்டிலேயே இருப்பார்கள். யாராவது அவர்கள் சந்திக்க சென்றால் அவர்கள் நிச்சயமாய் கொலை செய்து விடுவார்கள். The Auca Indians of Ecuador, they did not like people from outside to intrude into their area. They were very uncivilized, and if you have seen the video, they were not even properly clothed. They were naked and so on. ஆனாலும் ஜிம் எலியட்க்கு இவர்கள் மத்தியிலே, இந்த கொடூரமான மக்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று ஒரு பாரம். பல இடங்களிலும் கூட இப்படிப்பட்ட அன்ரீச்ட் பீப்புள், அதாவது இன்னும் சந்திக்காமல் இருக்கிற கூட்டங்கள், இந்தியாவிலே ஆதிவாசி என்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, மலை மேல் இருக்கிறார்கள். பிறகு பப்புவா நியூகினி, ஆஸ்திரேலியாக்கிட்ட இருக்கிற அந்த தேசத்தில் கூட இப்பொழுது அவர்கள் இயேசு ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் சுவிசேஷம் அந்த தேசத்துக்குள்ளே செல்வதற்கு ரொம்ப கடினமாக இருந்தது. பலர் மாண்டு போனார்கள். பிறகு அந்தமான் தீவிலே அங்கே ஒரு கோத்திரம் இருக்கிறார்கள். அவர்களும் ஒரு காட்டு மக்களாக, அவர்களும் நிர்வாணமாக தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்தியா அரசாங்கம் இப்பொழுது யாருமே அந்த இடத்துக்கு செல்லாதபடி ஒரு வேலி, ஒரு பாதுகாப்பை அவர்கள் போட்டுவிட்டார்கள். Even in Andaman Islands, there is a certain group of uncivilized tribal people in the hills, and they are also uncivilized. Now the government of India has actually barricaded that no one should visit these people for their safety, for the safety of that people and for the safety of those going here. இன்று நாம் சிந்திக்க போகிற மக்கள் இந்த அவுக்கா இந்தியன்ஸ், அவுகாஸ் என்று சொல்லப்படுகிற இந்த சம்பவம். இந்த அவுக்கா இந்தியர்கள் பிரியமானவர்களே அவருடைய பொழுதுபோக்கை கொலை செய்வது தான். The Auca Indians were habitual in killing people. I don't know whether they were cannibals or not, but they loved to kill people. And Jim knew the only way to stop these people from killing is to preach the gospel of Jesus Christ, the gospel of love. Okay?
He wanted them to know that they were a friendly people to approach them. இந்த அவுக்கா இந்தியர்கள், இந்த மக்கள் மத்தியிலே அவரும் அவரோடு சென்ற இந்த மிஷினரிமார்களும் நண்பர்கள், எந்த விதமான ஆபத்து இல்லை என்பதை குறித்து அவர்கள் தெரிவிக்க சென்றார்கள். ஆரம்பத்தில் எப்படி இந்த மக்கள் இடத்துக்கு அவர்கள் செல்ல வேண்டும் என்று பார்க்கும்போது, அந்த சென்ற அந்த 5 மிஷினரிமார்கள், நேட் செயின் என்கிற ஒருவர் இந்த சின்ன விமானத்தை அவருக்கு ஓட்ட முடியும். அவர்கள் என்ன செய்தார்கள், ஆரம்பத்தில் இந்த சின்ன விமானம் ஃபொக்குன்னு சொல்லுவார்கள், சின்ன விமானத்தை அந்த கிராமத்துக்கு மேலே பறந்து இந்த சாப்பாடு ஆகாரங்களை அவர்கள் போடுவார்கள். ஆக இந்த மக்கள் வந்து அந்த ஆகாரத்தை எடுத்து அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, சில சமயத்தில் அவர்களும் சில நன்கொடைகள், அதாவது பரிசுகள், அந்த பக்கெட், ஒரு பக்கெட், அதாவது ஒரு வாளியில் அவர் அனுப்புவார்கள், அதை போட்டு திருப்பி கொடுப்பார்கள். இந்த மாதிரி ஒரு உறவு ஆரம்பித்தது என்று பார்க்கிறோம். ஸோ இட் சீம்ஸ் டு பி a good approach to win the hearts of the people by being friendly with them. ஆபத்து காத்திருக்கிற என்பதை குறித்து அவருக்கு தெரியாது. ஸோ அதே போல் பல நாட்களுக்கு பிறகு ஜிம் எலியட் தம்முடைய நண்பர்கள் ஒருவேளை இப்பொழுது ரெடியாக இருக்கிறாங்க போல என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்துல இறங்குவதற்கு ஒரு பீச், அதாவது ஒரு நதி ஓரம் இடத்துல காணப்படுகிற ஒரு விஸ்தாரமான இடத்துல அவர்கள் இறங்கினார்கள். அதே சமயத்தில் அந்த மக்களை அவர்களோடு வந்து ஐக்கியம் கொள்ளும்படி கூட அவர்கள் அழைத்தார்கள். பல நாள் அவர்கள் அழைத்தார்கள். They invited the people after landing to come and join them even for a meal. Nothing happened for days. Then one day 2 Auca women and 1 man walked out of the jungle. ஒரு நாள் பிரியமானவர்களே, 2 ஸ்திரீயும் ஒரு மனுஷனும் அந்த காட்டிலிருந்து வெளியே வந்தார்கள். இந்த கூடாரம் போட்டு காத்திருக்கிற தங்கியிருக்கிற அந்த மிஷினரிமார் இடத்துல. ஆக அவர்களை சந்திக்க இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மிஷினரிமார்கள் அட்லீஸ்ட் 3 பேர் வராங்கன்னு பார்த்து உடனடியாக அந்த நதியிலே அவர்கள் பாய்ந்து அவர்களை சென்று சந்திக்கும்படி அவர்கள் சென்றார்கள். திடீரென்று ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது. Now here is the martyrdom part. As they jumped into the river to go and receive these 2 women and that man coming out, as they walked towards them, there was a sharp shriek, a sharp cry. A group of Auca warriors appeared. அந்த ஓக்கா, அதாவது அந்த கோத்திரத்திலிருந்து சில வீரர்கள் அவர்கள் வெளியே வந்து சில வினாடிக்குள்ளே அவருடைய அந்த ஈட்டியை அவர் எல்லாரும் வீசினார்கள். வீசி அந்த நாளிலே பிரியமானவர்களே, அங்கே இருந்த எல்லா மிஷினரிமாரும் கொலை செய்யப்பட்டார்கள். அவருடைய பெயர்கள் எட் மக்கூலி, ராஜர் யூடரியன், நேட் செயின்ட் அந்த கப்பல் ஓட்டுறவர், பீட் ஃப்ளெமிங், ஜிம் எலியட். 5 பேர் சுவிசேஷத்தை அந்த தேசத்துக்குள்ளே செல்ல அந்த முயற்சியில் தாறுமாறாக கொடூரமாய் கொலை செய்யப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாய் அவர்கள் மரித்தார்கள். அப்போனா சுவிசேஷம் சொல்ல முடியல. இதுதான் ஆரம்பம். They were not able to share the gospel, but it was only the beginning. அங்கே ஊரில் யுஎஸ்ஏல ஜிம் எலியட் மனைவி எலிசபெத் அவர்களும் மற்ற அந்த மிஷினரிமாருடைய மனைவிமார்களும் ஏதாவது செய்தி கிடைக்குமா என்று அவர்கள் காத்திருந்தார்கள். ஒரு செய்தியும் கிடைக்கவில்லை. ஒரு சர்ச் டீம்னாக்கா ஒரு ஆராய்ந்து பார்க்கிற ஒரு குழுவை அவர்கள் அந்த இடத்துக்கு சென்றார்கள், அனுப்பினார்கள். அங்கே அந்த அவர்கள் கண்ட காட்சி, அந்த மிஷினரிமார்கள் கொலை செய்யப்பட்டு நதியிலே அவர்கள் செத்து போனதை காத்து அவர்கள் பார்த்தார்கள். இவர்கள் அந்த பிரேதங்களை எடுத்து
அதே இடத்துல அவர்கள் புதைத்தார்கள் என்று இந்த சரித்திரம் கூறுகிறது. பிரியமானவர்களே, முடிந்தது அவர்கள் கதை. ஆனால் தொடர் கதையாக 2 வருஷத்துக்குள்ளே ஜிம் எலியட் உடைய மனைவி எலிசபெத்தும் தம்முடைய மகள் வேலரியும் ரேச்சல் செயின், இந்த பிளேன் ஓட்டிட்டு போகிறார்ல நேட் செயின், அவருடைய மனைவி ரேச்சல் செயின், அவர்கள் மறுபடியும் இந்த கிராமத்துக்குள்ளே சென்றார்கள். இப்போ எல்லாம் பெண்மணிகள். Now this group of ladies, Elizabeth, Elliot, her daughter Valerie, and also Rachel, Saint, Nate Saint's actually not wife but sister, they moved to the village of Welcome. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெண்கள்னால அவங்களுக்கு இது ஒரு த்ரெட், இது ஒரு பயம் இல்லாதபடி சூழ்நிலை. நோ, because they were all ladies, the Orcus did not find them a threat to their community. So they were passive, not active like the last time. அதே சமயத்தில் கொஞ்ச நாள் அவர்கள் இருந்து அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் இந்த எலிசபெத்தோடு அவர்கள் தொடர்பு கொண்டார்கள். அந்த தொடர்பு மூலமாக சுவிசேஷத்தை அவர்கள் அறிவித்து, பிரியமானவர்களே, அந்த இடத்துல பல ஆக்கா இந்தியர்கள் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள், இயேசுவானவரை ஏற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது ரொம்ப சிநேகமாய் நட்புள்ளவர்களாய் இருந்தார்கள். They became a friendly tribe, and soon the church was established from the seed of the blood of Jim Elliot and his friends, and now through the wife Elizabeth and Rachel and daughter Valerie. பிரியமானவர்களே, ஜீவனை கொடுத்து சுவிசேஷத்தை விதைத்தார்கள். ஜிம் எலியட் இன்று சரித்திரத்தில் அவருடைய பெயர் நமக்கு வருகிறது. இந்த ஜிம் எலியட் மிஷனரிமார் நமக்கென்று வைத்து சென்றிருக்க பொக்கிஷம் என்னவென்று நாம் இப்படிப்பட்ட இரத்த சாட்சியை பார்க்கும் பொழுது நாம் என்ன மறுமொழி கொடுக்கலாம் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டிய அவசியமாய் இருக்கிறது. ஜிம் எலியட் தம்முடைய வாழ்க்கையில் இன்னும் பலர் இப்படிப்பட்ட தூரமான தேசங்களிலே இன்னும் சுவிசேஷத்தை கேட்காத மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும்படி ரொம்ப பாரமாய் வாஞ்சியாய் இருந்தார். Jim Elliot was a person who was burdened for the many unreached peoples all over the world, that more missionaries will commit their lives to go and share the gospel. In his death, he inspired more people to take up the gospel and reach out. அவர் இயேசுவுக்காக இரத்த சாட்சியாய் அவரும் தம்முடைய நண்பர்களும் மரித்த காரணத்தினாலே பலர் இது ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு பலர் தூரமான தேசங்களுக்கு சென்று பல இடங்களிலே, பல கோத்திரங்களிலே, பல ஆபத்தான சூழ்நிலையிலே சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். This is a challenge of the gospel. This is a challenge of Jesus. நாம் சில காரியங்களையும் நம் மனதிலே சிந்திக்க வேண்டும். முதலாவது, ஜிம் எலியட் ஆண்டவருக்கென்று ஒரு மிஷனரி மாறாக அவர் ஊழியம் செய்யும்படி ரொம்ப வாஞ்சியாக இருந்தார். இன்றைக்கு ஆண்டவர் பிரியமானவர்களே உங்களை எப்படிப்பட்ட ஊழியத்துக்கென்று உங்களை அழைத்தார். நீங்கள் எந்த விதத்தில் அவருக்கு ஊழியம் செய்ய முடியும்? ஓக்கா இந்தியன்ஸ் மக்களே போல, அல்லது ஆதிவாசி மக்கள் மத்தியிலே போல, அல்லது அந்தமான் ஐலண்ட் தீவில் இருக்கிற அந்த கரடுமுடான மக்கள் மத்தியிலே சென்று நீங்கள் ஊழியம் செய்ய தேவையில்லை. இருந்தாலும் what is your desire within you? How can you serve God? போன தடவை நான் வீட்டிலே இருந்து மிஷனரி ஊழியத்தை நீங்கள் செய்யலாம் என்று பல காரியங்கள் பகிர்ந்து கொண்டேன். But there must always be a desire. The key word is desire and earnestness, a thirst to share the gospel of Jesus Christ.
அந்த தூரமான தேசத்துக்கு நாம் செல்ல முடியாட்டும் பிரியமானவர்களே. ஜிம் எலியட்டுடைய மனதில் ஒரு பாரம், ஒரு ஏக்கம், ஒரு தாகம் இருந்தது. அறியாத மக்களுக்கு சுவிசேஷம் செல்ல வேண்டும் என்கிற அந்த பாரத்தோடு அவர் சென்றார். ஆண்டவர் ஒருவேளை ஜிம் எலியட்டுடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு தான் வைத்திருந்திருக்கக்கூடும். we don't know. Maybe it was God's will. Nothing happens outside God's will, that he should die before the gospel is taken into the village by his wife and others. இருக்கலாம். We don't have to die, but we can still cultivate that desire. நமக்கு அந்த வாஞ்சி, அந்த தாகம் இருக்கும்பொழுது பிரியமானவர்களே, எந்த வகையாவது நாம் தேடி ஆண்டவருக்கு அருட்பணி ஊழியம் செய்ய வேண்டும். When we have that thirst, that desire like Jim Elliot, in some way we can do some form of missionary work for God. ரெண்டாவது பிரியமானவர்களே, இந்த ஜிம் எலியட் அந்த 5 பேருக்கு அவர்களுக்கு பாதுகாப்பாக துப்பாக்கி இருந்தது. துப்பாக்கி வைத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அட்டாக் பண்ணும் போது, அதாவது அவர்கள் எதிர்த்து வருகிற அந்த ஆக்கஸ், அந்த வீரர்களை அவர்கள் சுட முடியும். All these missionaries had guns with them, guns for self-defense, for any danger. It could have been right for self-defense purposes. They could have fired at the AUKUS. தங்களுடைய சொந்த பாதுகாப்புக்காக இவர்கள் தங்களுடைய துப்பாக்கியை பயன்படுத்தி அவர்களை காத்து கொள்ளலாம். ஆனாலும் அவர்கள் துப்பாக்கியை பயன்படுத்தவில்லை. They did not use their guns. They did not protect themselves. And so they died. Killed fiercely. Horrible death. பிரியமானவர்களே, இயேசுவானவர் கூட சொன்னார் இல்லையா, உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள். Jesus said, bless them that curse you, bless them that those who persecute you. ஆக ஜிம் எலியட் தம்முடைய நண்பர்கள் முழுமையாய் கிறிஸ்துவுக்குள் இருந்தபடியினால் அவருடைய சொந்த பாதுகாப்பை விட சுவிசேஷம் இந்த மக்களுக்கு செல்ல வேண்டும். ஒருவேளை இது என்னுடைய சிந்தை, ஒருவேளை அவருடைய மரணத்தின் மூலமாய் அவர்கள் சுவிசேஷத்தை அறிவார்கள் என்றால் அது அவர்களுக்கு போதும், ஜீவன் போனாலும் பரவாயில்லை. அப்படி அவர்கள் சிந்தித்திருப்பார்களானால் அவருடைய சிந்தை, அவருடைய எண்ணம் சரியானது. If they had considered, all these missionaries together with Jim Elliot, that if through their death the gospel will reach the Auca Indians, then they were prepared to die. And God honored that mind of theirs. Surely they died, but the gospel still went towards the Indians. Jim's wife and daughter went to live with the Aucas after Jim was killed. Remember, these people were still not tame. Just because they were women, they were passive. இந்த அவுக்கா இந்தியர்கள் பிரியமானவர்களே, இந்த கோத்திரம் அவர்கள் இன்னும் கரடுமுரடான ஒரு வைல்டு கூட்டமாக தான் இருந்தார்கள். ஆனால் சென்றவர்கள் பெண்களாக இருந்தபடினாலே இவர்கள் நினைக்கிற எந்த விதத்திலும் ஆபத்து கிடையாது என்பதை குறித்து அவர்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தார்கள். இருந்தாலும் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடும். நாளடைவிலே அவர்கள் சுவிசேஷத்தை அவர்கள் மத்தியிலே ஜீவித்து காட்டினதனால் அவர்களிடத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்பதை குறித்து அவர்கள் கண்டார்கள். Elizabeth Elliot and her partners lived out the gospel in the midst of the Auca Indians. And the Auca Indians saw the difference in their lifestyle. And they approached and received the gospel through a gradual manner. Can you imagine choosing to live in the Auca village after such a tragedy?
பிரியமானவர்களே, இப்படி நடந்த ஒரு சம்பவத்தில், இப்படிப்பட்ட கூட்டத்தின் மத்தியிலே நீங்களும் நானும் ஜீவிக்க முடியுமா? தயங்குவோம், பயப்படுவோம் நிச்சயமாய். பட் இட் டாக்ஸ் அபவுட் the fervor, it talks about the desire to reach out the gospel. Actually, Elizabeth was continuing the work of missions of her husband. They were of one mind in preaching the gospel. அவர்கள் ஆபத்தை பார்க்கிறதை விட அதற்கு மேலாக சுவிசேஷம் செல்ல வேண்டும் என்று ஜிம் எலியட் மற்ற மிஷனரிமார்களுக்கு இருந்த அதே நோக்கத்தை ஆண்டவர் இந்த ஸ்திரீகள் மத்தியிலே வைத்தபடினால் அவர்கள் சென்று சுவிசேஷத்தை சொன்னார்கள். இயேசு சொன்னார், என் சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கிக்கும் போது உங்களுக்கு உபத்திரவம் வரும், வரக்கூடும், கஷ்டப்படுவீர்கள். Jesus had said, when you take the gospel to the world, you may face opposition. இந்த மத்தேயு 5:10-12 அதான் வாசிக்கிறோம். என் நிமித்தம் நீங்கள் உபத்திரவப்படுத்தப்படுவீர்கள். You may be persecuted for my sake as you stand as a witness in the society. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். அது மரணமாக இருக்கலாம், அல்லது வெற்றிகரமாய் சுவிசேஷத்தை நாம் முடிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கக்கூடலாம். நம்முடைய தேசத்துக்கும் கூட பிரியமானவர்களே, அமெரிக்கா தேசத்திலிருந்தும் இங்கிலாந்து தேசத்திலிருந்தும் பல மிஷனரிமார்கள் வந்து நம்மத்திலே ஊழியம் செய்தபடியினால் இன்றைக்கு பலர், நீங்களும் நானும் நம்முடைய முற்பிதாக்கள் மூலமாய் இயேசுவானவரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட கிறிஸ்தவர்களாய் நாம் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடினாலே நமக்கு முன்பாக வந்த மிஷனரிமார்கள் கஷ்டத்திலும் பலவிதமான போராட்டத்திலும் சுவிசேஷ வித்தை விதைத்த கடிப்படியினால் இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் அவருடைய சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கேரண்டி அல்ல. வேத சரித்திரம் சொல்லுகிறது, பரிசுத்த பவுல் ரோமாபுரியிலே அவர் தலை வெட்டப்பட்டு இரத்த சாட்சியாய் மரித்தார். Paul was beheaded in Rome when he was in prison, punished for sharing the gospel to many nations. பேதுரு தலைகீழாக அவன் சிலுவையிலே அடிக்கப்பட்டு உபத்திரவத்திலே மரித்தார். Peter was crucified upside down. James was sawn in two. யாக்கோபு என்கிற சீஷன் அப்போஸ்தலர் ரம்பத்தால் அறுக்கப்பட்டு மரித்தான் என்று பார்க்கிறோம். சிலர் வந்து அந்த ஒரு கட்டையில் கட்டப்பட்டு சுற்றிலும் இந்த விறகை வைத்து அவர்கள் உயிரோடு எரிக்கப்பட்டார்கள். சிலர் நமக்கு தெரியும், ரோமர் காலத்தில் இந்த பட்டினியாக இருக்கிற சிங்கத்தின் மத்தியிலே பல கிறிஸ்தவர்கள் அந்த சூழலில் போடப்பட்டு மரித்தார்கள். In the time of the Roman emperors, many Christians were thrown to the lions and they died as martyrs. Some were burned at the stake for testifying Christ. James the apostle was sawn in two. Peter was crucified upside down and Paul was beheaded in Rome. இதெல்லாம் நமக்கு நடக்கும் என்று நான் சொல்லவில்லை. அப்படி நடந்தாலும் கூட பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கென்று துணிந்து இரத்த சாட்சிகளாய் மரிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். Hallelujah. I am not saying all these things will happen to us. We are in a more free, independent zone. We are more privileged and we are more blessed. I'm not saying these things will happen, but if a situation arises and we are faced with such a situation where we are called to suffer and persecuted,
For Christ's sake, we must stand for Christ. Ready to be martyred like Jim Elliot, like the apostles of Jesus Christ, and many missionaries who gave their life for the sake of the gospel. நடக்காது, நடந்தால் துணிகரமாக இயேசு கிறிஸ்துவென்று இரத்த சாட்சியாய் ஜிம் எலியட்டை போல, பல அப்போஸ்தலரை போல, பல மிஷினரி போல நாம் துணிந்து இயேசுவுக்கென்று நிற்க வேண்டும். ஹல்லேலூயா! வாருங்கள் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே ஜிம் எலியட் தம்முடைய நண்பர்கள், தம்முடைய மனைவி, ஆண்டவரே மற்ற பெண்கள் இந்த ஓக்கா இந்தியன்ஸ் மத்தியிலே சென்று கடுமையான ஒரு சூழ்நிலையில் ஜிம் எலியட் தம்முடைய நண்பர்கள் உயிரை கொடுத்து சுவிசேஷத்தை விதைத்தார்கள் ஆண்டவரே. அதைத் தொடர்ந்து தம்முடைய மனைவி, நண்பர்கள், மகள் சென்று செய்யும் போது எந்த இடத்துல இரத்தத்தை அவர்கள் விதைத்தார்களோ, சுவிசேஷத்தை அவர்கள் விதைத்தார்களோ, அந்த இடத்துல உம்முடைய சபை, உம்முடைய நேரத்தில் இந்த ஸ்திரீகளை கொண்டு நீர் ஸ்தாபித்தீர். பலர் கிறிஸ்துவுக்குள்ளே வந்தார்கள். இன்றைக்கு அங்கே ஒரு சபை இருக்கிறது ஆண்டவரே. கரடு முரடான மக்கள் இன்று கிடையாது. சாந்தமான அன்பு நிறைந்த மக்கள் அங்கே இருக்கிறார்கள் ராஜா. இதை போல் ஆண்டவரே பலர் தங்களுடைய ஜீவனை கொடுத்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இன்றைக்கு ஆண்டவரே பல இடங்கள் இந்த உலகத்தில் சுவிசேஷத்தை அறியாத ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை, ஒரு ஏக்கத்தை, ஒரு தாகத்தை எங்களுக்கு தாரும் ராஜா. அந்த எண்ணம் இருக்குமானால் நாங்கள் எந்த வகையாவது உம்முடைய அருட்பணியை செய்ய முடியும் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவுக்கென்று துணிகரமான மக்களாய் ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை இந்த மிஷினரிமார்களுக்கு வந்தபடி இருக்குமானால் கிறிஸ்துவுக்கென்று துணிகரமாய் நாங்கள் எழுந்து நிற்கத்தக்க எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தை, அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், நிறைவு, அபிஷேகத்தை எங்கள் சபை மக்கள் மேல் நீர் அருளை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்கிற அந்த தைரியத்தில் நாங்கள் ஜீவிக்கும்படி, முன் செல்லும்படி எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் ஈண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் ஈண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட
என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவேன்? தேவனே ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார் யாருக்கு பயப்படுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார் யாருக்கு பயப்படுவேன்? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அளவற்ற அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யூன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் விசேஷித்த விதத்தில் ஜிம் எலியட் போல, தம்முடைய நண்பர்களைப் போல, பல அப்போஸ்தலர்களைப் போல, ஜிம் எலியட்டுடைய மனைவி அவர்களோடு சேர்ந்த ஸ்திரீகளோடு நீர் இருந்ததைப் போல எந்த சூழ்நிலையும் சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிப்பதற்கு எங்களை நீர் வழிநடத்தும் ராஜா. நீர் சொன்னபடி நடக்கட்டும். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் அந்யூன்ய ஐக்கியம் நிறைவாய் நம்மோடு தங்குவதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you.
தகப்பனே என் இயேசுவே நீர் இறங்க வேண்டுமே, உங்க இரக்கத்திற்காய் கெஞ்சி நிற்கிறோம். எங்கள் தகப்பனே என் இயேசுவே நீர் இறங்க வேண்டுமே, உங்க இரக்கத்திற்காய் கெஞ்சி நிற்கிறோம். நீர் இறங்குகிறேன் என்று சொல்லும் வார்த்தை போதுமே, எங்கள் தேசத்தின் நிலைமை எல்லாம் மாறி போகுமே. நீர் இறங்குகிறேன் என்று சொல்லும் வார்த்தை போதுமே, எங்கள் வாழ்க்கையின் நிலைமை எல்லாம் மாறி போகுமே. இரக்கம் செய்யுங்கப்பா எங்க தேசத்துல, மனமிறங்குமே எங்களுக்காக நீங்க. இரக்கம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, மனமிறங்குமே எங்களுக்காக நீங்க. மாறி மாறி துன்பங்கள் வாட்டி வதைக்குது, நீர் மனதுருகி இறங்க வேண்டுமே. சூழ்நிலைகள் பிரதிகூலமாய் மாறி போகுது, நீர் மனதுருகி இறங்க வேண்டுமே. காலத்தையும் சமயத்தையும் மாற்ற வல்ல தேவனே, நீ மனதுருகி இறங்க வேண்டுமே. காலத்தையும் சமயத்தையும் மாற்ற வல்ல தேவனே, நீர் எங்களுக்காய் இறங்க வேண்டுமே. இரக்கம் செய்யுங்கப்பா எங்க தேசத்துல, மனமிறங்குமே எங்களுக்காக நீங்க. இரக்கம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, மனமிறங்குமே எங்களுக்காக நீங்க. தேசமெங்கும் பாழான நிலைமையாகுது, நீர் மனதுருகி இறங்க வேண்டுமே. ஜனங்களின் வாழ்க்கையெல்லாம் வறட்சியாகுது, நீர் மனதுருகி இறங்க வேண்டுமே. பாழானதை பயிர் நிலமாய் மாற்ற வல்ல தேவனே, நீ மனதுருகி இறங்க வேண்டுமே. பாழானதை பயிர் நிலமாய் மாற்ற வல்ல தேவனே, நீர் எங்களுக்காய் இறங்க வேண்டுமே. இரக்கம் செய்யுங்கப்பா எங்க தேசத்துல, மனமிறங்குமே எங்களுக்காக நீங்க. இரக்கம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, மனமிறங்குமே எங்களுக்காக நீங்க. எங்கள் தகப்பனே என் இயேசுவே நீர் இறங்க வேண்டுமே, உங்க இரக்கத்திற்காய் கெஞ்சி நிற்கிறோம்.
எங்கள் தகப்பனே என்னேசுவே நீர் இறங்க வேண்டுமே, உங்க இரக்கத்திற்காய் கெஞ்சி நிற்கிறோ. நீர் இறங்குகிறேன் என்று சொல்லும் வார்த்தை போதுமே, எங்கள் தேசத்தின் நிலைமை எல்லாம் மாறி போகுமே. நீர் இறங்குகிறேன் என்று சொல்லும் வார்த்தை போதுமே, எங்கள் வாழ்க்கையின் நிலைமை எல்லாம் மாறி போகுமே. இரக்கம் செய்யுங்கப்பா எங்க தேசத்து